ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரண்டை துவையலோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எலும்பு தேய்மானம் அது மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த துவையல் ரொம்ப நல்லதுங்க. அதாவது வயிறு உபசமாக இருக்குது, சாப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தங்களுக்கு ஏப்பமாக வருங்க. அது மாதிரி இருக்கவங்களாம் இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. லேடிஸ் பொதுவாக 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இந்த துவையலை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. எலும்பு தேய்மானத்துலேருந்து ரிலீஃபாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துக்கலாங்க. இந்த பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு பிரண்டை கொஞ்சம் பிஞ்சாக இருக்கணும். பிஞ்சாக இருந்தால் அரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கோங்க. எண்ணெய் தொடச்சிட்டு மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு புளி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் புளி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பாண்லியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை வறுத்ததுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு 6, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6, நான் இன்றைக்கி 6 மிளகா வறுத்துருக்கேன். அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. பூண்டோட வாசம் பிடிக்காதவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளியையும் சிறிது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. புளியை வறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரண்டையை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து வாண்டியில் சேர்த்து நல்லா அதோட க்ரீன் கலரில் இருக்கிற கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் கருவேப்பிலை சிறிது 1/2 கப்பு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்றதுனால வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. வாயு தொல்லை இருக்கிறவங்க, வயிற்றில் அடைசல் இருக்கவங்க எல்லாமே இது மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ பிரண்டை துவையலில் அரைச்சாச்சுங்க. உங்களுக்கு நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொரப்பாகவும் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெயை சேர்த்து இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், பிரண்டை சேர்த்துருக்கோம், உளுத்தம்பருப்பும் உடம்புக்கெலாம் நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.